என்னோட வீடியோல அட்வர்டைஸ்மெண்ட் வரலன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு சின்ன விஷயத்தால எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராம போகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வந்திருந்ததுன்னா, எதனால வந்ததுன்னு நான் சொன்னேனோ, அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டா போட்ட என்னோட வீடியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அது எப்படி வந்திருந்தது? அதை எப்படி சரி பண்ணுனேன்? அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன தப்பு தாங்க. அதனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராம போயிருந்திருக்கு. அது எனக்கு தெரியாமலே போயிருச்சு. அது தெரிஞ்சதுனால அதை இம்மீடியட்டா சரி பண்ணிட்டேன். நான் என்னோட வீடியோவ ஒய்டி கிரியேட் ஆப்பில தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆப் மூலமா தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ஆப் வந்து யூடியூபே எடிட்டிங்க்கு கொடுத்துருக்குற ஒரு ஆப்பு தான். சரி யூடியூபே கொடுத்துருக்கு, நம்ம இதை யூஸ் பண்ணினா எந்த பிரச்சனையும் வராது, பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இதில் இல்லையே அப்படின்றதுனால தான் நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுனால நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேங்க. இதுக்கு முன்னால் நான் எடிட் பண்ணி போட்டது கூட அந்த ஆப் மூலமாக தான். எனக்கு எப்போ என்னோடய வீடியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரலையோ அப்போவும் நான் மறுபடியும் இதே ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல இதனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது நான் நினைக்கவே இல்லை. நான் வேறு விஷயங்களெல்லாம் தேடிட்டு இருந்தேன். இதனால் இருக்குமா, அதனால் இருக்குமா, அப்படி இப்படின்னு நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு, நான் என்னோடய செட்டிங்ஸில் ஏதாவது மைனஸ் பண்ணிட்டேன்னா, நான் என் கண்டென்ட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன்னா அப்படின்லாம் தேடிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அதை நான் சரி பண்ணியிருந்தேன்னா, நான் 2 வாரம் நான் போட்ட வீடியோவில் எனக்கு அட்லீஸ்ட் $20 வந்திருக்குங்க. அந்த $20 நான் அநியாயமாக இழந்துட்டேன். அது திருப்பி எனக்கு கிடைக்காது. ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குன்றதில் நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுதான் இந்த விஷயத்தில் எனக்கு கிடைச்ச பாடம். சுஜி டெக் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அவங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒய்டி கிரியேட் ஆப்பில் யாரெல்லாம் எடிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் வேணும்னா இனிமேல் வேறு ஆப்பில் வந்து எடிட் பண்ணி போடுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கூட இந்த பிரச்சனை தான், ஆனால் நானும் ஒய்டி கிரியேட் ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்களா. அப்போது இதுதான் பிரச்சனை. நாளைக்கு நம்ம வேறு ஆப்பில் வந்து எடிட் பண்ணி போட்டோன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்றது ஒரு பெரிய தைரியம், ஒரு நம்பிக்கையாக அப்படியே நான் இருந்தேன். ஆனால் என்னென்னா எனக்கு வேறு ஆப் என்ன ஆப் யூஸ் பண்ணுறது? ஏன்னா ஒரு யூடியூப்பே கொடுத்த இந்த ஒரு ஆப்லேயே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி வேறு ஆப்புன்னா அது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குமா, இல்லை அதில் இருக்கிற வாட்டர் மார்க் வந்து நமக்கு தெரியாமல் நம்ம எப்படி வீடியோ போட முடியும், அதுக்கு பேமெண்ட்டெல்லாம் இருக்கே, நம்ம எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இருந்தது. வேலை பார்த்துக்கிட்டே இது வேறு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு பொறுமையாக வந்து உட்காந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணினேங்க. அந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வாட்டர் மார்க் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. மாதத்துக்கு 500 கிட்ட வரும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். மறுபடியும் போய் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். அதாவது டெக் சேனலில் போட்டிருப்பாங்கல்ல, வாட்டர் மார்க்கு இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து மறுபடியும் வாட்டர் மார்க் இல்லாத ஒரு ஆப் ஏற்றுனேங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப்பில் எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டேன். 3 நிமிஷம் வீடியோ தான். அடுத்த நாள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அதாவது 8 நிமிஷம் போட்டால் தான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கிடையாது. வெறும் 1 நிமிஷத்துக்குள்ளே போட்டால் கூட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு வழியாக இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்றது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரதை பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் தெளிவானேங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் செஞ்ச மிஸ்டேக்கை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இது மட்டும் முன்னாலே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. 9000 வியூஸ் எல்லாம் போயிருக்கே, 8000 வியூஸ் எல்லாம் போயிருக்கே, அதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் $2 கிடச்சிருக்குமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனாலும் போனது தான். நான் இதுக்கப்புறம் அதை கரெக்டாக கொண்டு வரணும். ஒய்டி கிரியேட் ஆப்பில் பக் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இது என்னன்னு எனக்கு புரியல. அந்த ஆப்பில் அவங்களுக்கே தெரியாத ஒரு இஷ்யூ வந்து இருக்குமா. அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஷூட்டபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி வருமா. அதுதான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆப்பில் நான் எடிட் பண்ணுறதில்ல, எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்ததுனாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்ததுனாலும் சரி, இந்த விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம்
எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால தான் நான் இத ரொம்ப சந்தோஷமா சொல்றேங்க. நானே நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ல வந்து எடிட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதில பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் பிரச்சனை. இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாம வீடியோ போட்டோம்னா கூட நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் எப்பவுமே வந்து பேக்ரவுண்டில இந்த இரைச்சல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக அதை எடிட் பண்ணுறப்போ அதை ரிமூவ் பண்ணிருவேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பேக்ரவுண்ட் நாய்ஸோட தான் போட்டுட்ருக்கேன். வேறு வழி இல்லைங்க. கொஞ்சம் இரைச்சல், ஏதாவது சத்தம் அங்கங்கே கேட்டுச்சுன்னா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை வருது. ஏன்னா என்கிட்ட மைக் இல்ல. மைக் இருந்திருந்தா ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆயிரும். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரியான மைக்கெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் இப்போதைக்கு இப்படியே பேசி போடுறேன். இந்த யூடியூப் இல்லாமல் வேறு ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் ஒர்க் பண்ணி முடித்து வீட்டுக்கு வர்ற டைமே உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி நான் இன்னொரு வேலை பண்ண முடியாது. எனக்கு இந்த என்னோட தூக்கத்தை நான் விட்டுட்டு நான் ஒரு வேலை பார்க்குறேன். அதில் ஏதாவது இன்கம் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா அது இந்த யூடியூப் தான். ஏன்னா இந்த ஃபோன் மூலமாக நான் ஒரு வீடியோ நான் வந்து போடுறதுனால எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைச்சிதுன்னா அதுவும் என்னோடய வருமானத்தோடு சேர்த்து எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இதுவும் ஒரு உழைப்பு தான். ஆனால் இது என் தூக்கத்தை விட்டுட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்றத எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக அதை தெரிவிச்சிருந்தீங்கன்றதை நான் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சுக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ நான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. எனக்காக அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, உள்ளே போய் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த யூடியூப் மூலமாக எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட என்னோடய வருமானத்தோடு சேர்த்து எனக்கு உதவியாக இருக்குங்க. அது கிடைக்கணுன்றதுக்காக நீங்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அதுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.